ஹலோ டிஎஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ ஃபைனலி மோஸ்ட் வெயிட்டட் வீடியோன்னு சொல்லலாம் இந்த வீடியோவை. ஸோ எல்லோரும் கவுன்சிலிங் எப்போன்னு பிஜி வந்து ஒரு 2 மாதமாக கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்கான ஸ்லாட்ஸ் எல்லாம் வந்து ஒதுக்கிட்டாங்க. ஸோ எனக்கு வந்த ஸ்லாட்ஸு நான் வெப்சைட்டில் எடுத்ததெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ யார் யாருக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்துக்கோங்க. யூஜி மாதிரி இது கிடையாது இல்லைங்களா, நமக்கு வந்து பர்சன்டேஜோடு வந்து ஸ்லாட் வந்து பிரிச்சுருக்குறாங்க, இந்த பர்சன்டேஜ் இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதனால் நமக்கு சீட் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அட்டன் பண்ணுங்கள், பார்ப்போம். எல்லோரும் நிறையா பேர் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு மெயில் அப்படின்னு சொல்லி நேற்று மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இன்றைக்கி வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? ஸோ வாங்க வந்து வீடியோக்குள்ளே போய் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு என்னோடய சஜஷனையும் சொல்கிறேன். என்னென்னலாம் கொண்டு போகணும், எந்த மாதிரி இருக்கும்னு நீங்கள் உங்களோட மெயிலையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகும்போது எடுத்துகிட்டு போய்க்குங்க. பர்சனலாக உங்களுக்கு ஏதாவது மெயில் வந்திருந்தாலும் அதையும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட் கொண்டு போகணும் அப்படிங்கிறது வந்து டீட்டெயில் ஃபர்தராக வந்துச்சுன்னா அதையும் நான் வீடியோஸ் வந்து போட்டுறேன். பிஜிக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். சரிங்களா? ஸோ அது வந்து அப்போ வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, என்ன கொண்டு போகணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அட்மிஷன் 2024-25 இன்டிமேஷன் அபவுட் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் டேட்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் முடிஞ்சிட்டு நமக்கு இன்னொன்று ஸ்பாட் அட்மிஷன் வந்து கண்டிப்பாக நடக்கும். அதாவது ஸ்பாட் அட்மிஷனுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டில் வருதுன்னு நமக்கு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் முடிஞ்சதும் தெரியும். ஸோ அதனால தான் இதில் வந்து ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்ளிகண்ட் கைண்ட்லி நோட் த டேட் அண்ட் டைம் ஸ்லாட் அட்மிஷன் கவுன்சிலிங் அட் பிஎஸ்ஜி கேஷ் ஃபார் பிஜி ப்ரோக்ராம் சொல்லியிருக்காங்க. பிஜி ப்ரோக்ராம் பேஸ்டு ஆன் த ஃபஸ்ட் ரேங்க் லிஸ்ட். கவுன்சிலிங் ஸ்லிப் கேன் பி டவுன்லோட் ஃப்ரம் 13/6/2024 சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் கவுன்சிலிங் ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். 11 AM கொடுத்துருக்காங்க. யாராவது டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கவுன்சிலிங் ஸ்லிப்பு சொல்லுங்கள். முடிஞ்சால் அதை வந்துட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அதில் ஏதாவது டவுட்ஸோ அல்லது ஏதாவது இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டுறேன். சரிங்களா? ஆனால் உங்களோட பர்சனலெல்லாம் ஹைட் பண்ணிவிட்டு தான் போடுவேன். ஸோ நீங்கள் பயப்படாமல் ஷேர் பண்ணிவிடுங்க இன்ஸ்டாகிராமில். சரிங்களா? To download the counseling slip, log in to the PSG Cash application portal, application psgcash.ac.in, click admission button, counseling slip, கிளிக் ஆன் டவுன்லோட் கவுன்சிலிங் ஸ்லிப். இந்த கவுன்சிலிங் ஸ்லிப் இருந்தால் தான் உங்களை வெயிட்டிங் ஹாலில் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ வெயிட்டிங் ஹால்குள்ளே போனால் தான் கவுன்சிலிங் ஹால்குள்ளே நீங்கள் போக முடியும். சரிங்களா? ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் இன்விட்டட் ஃபார் அட்மிஷன் கவுன்சிலிங் என்னென்னு பாருங்கள். டேட்டு ஸ்லாட் 1, ஸ்லாட் 2, ஸ்லாட் 3, ஸ்லாட் 4, ஸ்லாட் 5, ஸ்லாட் 6, ஸ்லாட் 7 வரைக்கும் இருக்குது. சரிங்களா? ஸோ 8:30 AM to 9:30 ஒரு ஸ்லாட்டு 1 மணி நேரம் தான். அதுக்கப்புறம் 9:30 to 10 இவங்கெல்லாம் வந்து MSW ஆல்ரெடி வந்து உங்களுக்கு MGMC எல்லாம் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க இல்லையா? ஸோ அது வந்து 18/6 வந்து நடக்குது. நம்ம ஆல்ரெடி 17/6ன்னு பார்த்தோம். ஆனால் இப்போ வந்து ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் 18/6 தான் வந்து நடக்குது. அது 17 பார்த்திங்கன்னா பக்ரீத் இல்லைங்களா? ஸோ அதனால் அன்றைக்கி இல்லை. எம்ஏ தமிழ், எம்ஏ இங்கிலீஷ், ஆல் அதர் ப்ரோக்ராம் போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பர்சன்டேஜ் பார்த்துக்கோங்க. வில் பி இன்டிமேட் 15/6/2024 என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா? அது எம்ஏ தமிழ் பார்த்தீங்க அப்படின்னா 40% இருக்கணும். எம்ஏ இங்கிலீஷ்க்கு 40% இருந்தால் போடும். மற்ற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 100 to 90 பிரிச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 89.2, 95 to 77, 87.5. அதுக்கப்புறம் 330 to 530, 87.48 to 85.4. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன டிபார்ட்மெண்ட், ஆல் அதர் ப்ரோக்ராம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 100 to 90 நிறையா பேர் மோஸ்ட்லி இருப்பீங்க இல்லைங்களா? ஸோ அதில் வந்து சீட் வந்து எய்டடுக்கு ஏதாவது அப்ளை பண்ணிங்கன்னா சீட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி தான் நடக்குது. புதன்கிழமையா, செவ்வாய், புதன், வியாழன்கிழமை நடக்குது. அது அடுத்த நெக்ஸ்ட் வீக் வியாழன், தேர்ஸ்டே நடக்குது. அது ஸ்லாட்டு வந்து 4 ஸ்லாட்ஸ் இருக்குது. 8:30க்கு ஆரம்பிக்கிறாங்க. 8:30 to 10, 10:30 to 12, 12:30 to 2, 2:30 to 4. பர்சன்டேஜ் வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? டிபார்ட்மெண்ட் வந்து எதுன்னு சொல்லலை இல்லைங்களா? பர்சன்டேஜ் மட்டும் எல்லா ப்ரோக்ராம், ஆல் அதர் ப்ரோக்ராம்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ எல்லா ஸ்லாட்டும் உங்களுக்கு என்ன மெயிலில் வந்திருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி நீங்கள் போய்க்கோங்க. கவுன்சிலிங் ஸ்லிப்பில் வந்திருக்கும் உங்களுக்கு என்ன கவுன்சிலிங் ஸ்லிப்பில் வந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் 21, 22 2 இது நடக்குது. அது வந்து 8:30, அப்புறம் 10:30க்கு, அப்புறம் 12:30க்கு, அப்புறம் 2:30க்கு. சரிங்களா?
பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க 79 to 78, 77.99 to 76.3, 76.28 to 74.5, 74.48 to 72.4 கடைசியாக கொடுத்துருக்குறாங்க. ஓகே, நம்ம வந்து பார்க்கலாம். கடைசி வந்து பார்த்திங்கன்னா 63.69 to 40, அது 22. சரிங்களா? ஸோ பார்க்கலாம் உங்கள் பர்சன்டேஜெல்லாம் எந்த மாதிரி இருக்குது, எப்படி சூஸ் பண்ணுறாங்கன்னு. Applicant interested to joining MA Tamil MA English program can attend counseling only for those program as per the communication received in mail அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Call for counseling does not confer any right of admission in subject of availability seatsன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் சீட் கிடைக்காது. மெயில் வந்து எல்லாத்துக்கும் அங்கே போய் அவைலபிலிட்டி சீட்டுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஃபர்தர் டேட்ஸ் அண்ட் கவுன்சிலிங் ஸ்லாட் வில் பி இன்டிமேட் பை த 24/6 வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? நமக்கு ஃபஸ்ட்டு இது 18th முடிஞ்சதுமே நமக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. எதுனா ஸ்பாட் அட்மிஷனுக்கு எதெல்லாம் வருதுன்னு. ஸோ ஸ்பாட் அட்மிஷன் போடுறவங்க நீங்கள் போய் போட்டுக்கலாம். அது பார்த்திங்கன்னா டொனேஷன் இல்லாமல் தான் வரும். சரிங்களா? ஃபீஸ் மட்டும் மெரிட்னா ஃபீஸ் மட்டும் பே பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா? ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 22 முடிஞ்சதுக்கப்புறம் 24 வந்து அவங்களே சொல்லுவாங்க. நீங்களும் கால் பண்ணி கேட்டுக்கோங்க, சீட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கா இல்லையா என்ன ஏதுன்னு. ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது வந்து கவுன்சிலிங் ஸ்லிப் டவுன்லோட் பண்ணிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு வந்து பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. நான் அதில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஃபர்தர் வீடியோ வந்து ஈவினிங் கொடுக்குறேன். சரிங்களா? யாருக்கெல்லாம் வந்து இன்னும் ஸ்லிப்பு வரல, சப்போஸ் கவுன்சிலிங்கே எனக்கு வரல எதுவுமே அப்படின்னாலும் அதுக்கும் ஏதாவது சொல்லுங்கள், பார்ப்போம் எத்தனை பேர்த்துக்கு வரல, எந்த டிபார்ட்மெண்ட்டுக்காவது வராமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே டியர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தர் ஏதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். உங்களோட எக்ஸாம்ஸ் முதல் கொண்டு எல்லாமே வரும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் காலேஜில் வரதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கவுன்சிலிங் போனீங்கன்னா அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். Okay, bye. Thank you so much.